ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி சேனலில் இட்லி தோசைக்கும் பூரி சப்பாத்திக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இந்த 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நம்ம ஒரு 250 அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த புதினா ஃப்ளேவர் வாசனையும் சூப்பராக வாசனை அடிக்குது. சூடாகவே இருக்கும். அந்தமாரி உரிச்சு எடுத்துடலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிடலாம். பாருங்கள், தக்காளியாக தோல் உரிச்சாச்சு. நம்ம இப்போது இது ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கலாம். கல்பாசி 1 போட்டுக்கலாம். கல்பாசி, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கல்பாசிலாம் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சதே ஊற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணியும் நம்ம ஜார் கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்ததுனால நல்லா வாசனையாக இருக்குது. இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. அப்படியே ஒரு கொதிக்கிட்டோம். பாருங்கள், இது கொதிக்குது. கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஒரு உடச்சக்கடல மாவு அரைச்சி வச்சுருக்க ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் கரைச்சி அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கரைச்சிருக்கேன். இதில் ஊற்றிடலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த உடச்சக்கடலை பவுட்ரு இல்லைன்னா கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு கொதிச்சோன்னா இது இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காயெல்லாம் இப்போ சேர்க்கலை. இருந்தாலும் இது இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் புதினா ஃப்ளேவர் தான். நல்லா வாசனை அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இருக்குது. பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த ஒச்சக்கடலை பவுட்ரு போட்ட உடனே சூப்பராக அருமையாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துருவோம். செமையாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.